நான் தவறானவன் என்று தெரிந்தான். நான் நாராயணன். மீண்டும் தங்கள் முன்னால் தோன்ற மாட்டேன். எந்த அசுரர்கள் லக்ஷ்மி நாராயணரின் பிரிவிற்கு காரணமாக இருந்தார்களோ இப்போது அவர்களே நாராயணரையும் பார்கவியும் சேர்த்து வைப்பார்கள். எந்த நினைவில் ஆழ்ந்துள்ளீர்கள் தேவி? தேவரிஷி, வணங்குகிறேன். நீங்கள் இங்கே? அதோடு தேவரிஷியாக நான் இருப்பதனால் தேவகணங்களுக்கு மட்டுமே நான் தகவல் கூறுவதில்லை. நான் தேவரிஷியாக இருப்பதனால் தேவர்களுடைய உண்மையான நிலையை வெங்கடேஷா, நான் உங்கள் அன்பின் பிணையில் பிணைந்துள்ளேன். இப்பொழுது உங்களையும் நான் பிணைக்கப் போகிறேன். உங்களை நான் என்னுடையவராக்கிக் கொள்ளப் போகிறேன். வரும்பொழுது நன்றாக இருக்கும், செல்லும் போது அல்ல. அப்படியெனில் சரி, நான் செல்கிறேன். தங்களுக்காக நான் காத்திருப்பேன். என்ன இது? பார்கவிதான் லக்ஷ்மியா? இல்லை, நான் என் முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டேன். நான் நிச்சயம் பழி வாங்கியே தீருவேன். பார்கவியை என்னால் முறைப்படி மணந்து கொள்ள முடியவில்லை. என்னோடு வலிமையால் அவளை மணந்து கொள்வேன். செல்லுங்கள் தேவி. லட்சியம் அன்பாக இருந்தால் அதை அடையக்கூடிய மார்க்கம் அன்னை தந்தையின் அவமானம். அவர்களது நம்பிக்கையை பெறாமல் இருந்தால் அந்த லட்சியத்திற்கு அர்த்தமே இருக்காது. அந்த அன்பும் முழுமை பெறாது. செல்லுங்கள். தந்துவிட்டேன், தந்துவிட்டேன். இன்று முதல் இந்த இடம் கோலாப்பூர் என்ற பெயரில் புகழ் பெறும். அதோடு நான் இங்கு மகாலட்சுமியின் சொரூபத்தில் என்றென்றும் இங்கு அருள் புரிவேன். இந்த சம்பவம் இந்த உலகத்திற்கு ஒரு பாடமாக அமையட்டும். ஒரு பெண் விருப்பப்படாமல் அவளுக்கு விவாகம் செய்து வைத்தால் அது பாவம். அதோடு அது மிகப்பெரிய குற்றமாகும். மிக்க நன்றி தாயே. பிரம்மதேவர் மிகவும் சிறப்பாகத்தான் கூறினார். இந்த உலகமானது தேவி லக்ஷ்மியை மகாலட்சுமி என்ற ரூபத்தில் தரிசிப்பார்கள். உன்னுடைய சிரிப்பும் இருக்காது.
அவன் எங்கிருக்கிறான்? அந்த துஷ்டன் அசுரன் எங்கள் மகளை சிறைப்பிடித்து சென்று விட்டான். அவன் இரணியாக்ஷ். அவளை விவாகம் செய்யதான் சிறைப்பிடித்தான். அவளுக்கு திருமணம் செய்து வைக்க நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆனால் எங்கள் மகளின் விவாகம் கொடூரமான அசுரனோடு நடக்க கூடாது. அத்துடன் அவன் மிகவும் கொடியவன். அவன் வஞ்சகன். அவனோடு நடக்க கூடாது. காப்பாற்றுங்கள் நாராயணா, என் மகளை அசுரனிடமிருந்து காப்பாற்றுங்கள். நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது தாயே. லக்ஷ்மிக்கு இரண்யாக்ஷுடன் விவாகம் நடக்கும். அது நிச்சயம் நடக்கும். அதோடு இந்த நல்லது. இதற்கு மேல் நான் முயற்சி செய்ய மாட்டேன். நீயே நடந்து அந்த மண்டபத்திற்கு வரப்போகிறாய், அதுவும் என்னை விவாகம் செய்வதற்காக. ஐந்து. வெறும் 5 அடி தூரத்தில் தான் நிற்கிறாய். நாராயணர் தோற்பதற்கும் நான் வெற்றி பெறுவதற்கும் 5 அடி உள்ளது. ஏமாற்றத்தின் வெற்றி, அதோடு ஏமாற்றத்தின் உச்சத்தை பார்ப்பாய். உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், அனைவரையும் காப்பாற்றுங்கள். இந்த துஷ்டர்களிடமிருந்து காப்பாற்றுங்கள். தயவு செய்து எங்கள் அனைவரையும் நீங்கள் காப்பாற்ற வேண்டும். இப்பொழுது இது என்ன பிராணி? இந்த உலகத்தில் அன்பை நிலைநாட்டுவதற்காக உலகம் மற்றும் வைகுண்டத்தில் சுக சந்தோஷத்தின் தீபத்தை ஏற்றுவதற்காக நாராயணருடைய இன்னொரு அவதாரம் இதோ உருவெடுத்து விட்டது. என் சகோதரனின் சிதை அணைவதற்குள் இந்த பிரபஞ்சத்திற்கே கூறுங்கள். இனி அவர்களின் கடவுள் இரண்யகசப் என்று கூறுங்கள். இனி மணமக்கள் வலம் வர தயாராகுங்கள். என் சகோதரனை வதம் செய்த நாராயணரே, கேள். இன்னும் சற்று நேரத்திற்கு நீ கடவுளாக மகிழ்ச்சியோடு இரு. ஏனெனில் நாளை முதல் இந்த பிரபஞ்சத்திற்கு புது கடவுள் கிடைப்பார். இரண்யகசிப்.